தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இதுவரை யாராவது மருத்துவமனைக்கு சென்றவர்கள் கூட அங்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்து அப்படி நலம் விசாரித்தேன் என்று வெளியே வந்து யாரும் சொல்லவில்லை. மருத்துவர்கள் என்ன சிகிச்சை எல்லாம் அளிக்கிறார்கள் என்பதெல்லாம் மருத்துவமனையின் சார்பிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. கட்சியின் சார்பிலே கட்சியினுடைய நிர்வாகிகள் அதிமுக சார்பிலே அவர்கள் வெளியே அப்போதைக்கு அப்போது உடல்நிலை குறித்த அவருடைய கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நேரே சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய உடல்நலம் குறித்து நேரே பேச அதற்கான சூழல் இல்லாத போது சிகிச்சை பெற்று வருகிற செல்வி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தொல்லை தருவதற்கு நான் விரும்பவில்லை. I don't want to disturb a patient who is taking a treatment there. உடம்பு சரியாகி வெளியே வந்த உடனே அப்புறம் வேணால் அவங்களும் போய் பார்த்து விசாரிக்கிறதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டா போய் பார்ப்பேன். பார்க்குறதில்ல, முதலமைச்சரை பார்க்குறதில்ல தவறு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு கட்சியில் 2வது இடத்துல இருந்து அவர் எதிர்க்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர், அவர் பொதுச் செயலாளர், நான் துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொருளாளர், இப்படி தான் இருந்து பல ஆண்டுகள் புரட்சியர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகும் புரட்சியர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தபோது அவர் கொள்கை பரப்பு செயலாளர், நான் இளைஞரணி செயலாளர், இப்படி பல ஆண்டுகள் இன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து பணியாற்றியவன் என்கிற முறையிலே செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு முதலமைச்சரை பார்ப்பதிலேயோ நலம் விசாரிப்பதிலேயோ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்கிற அடிப்படையிலேயும் சரி, தனிப்பட்ட முறையிலேயும் சரி, எந்த விதமான தயக்கமும் எனக்கு இல்லை.